السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஆன்மீக அமர்விலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இதில் ஆங்காங்கே நாங்கள் பிரிந்து கலைந்து அமர்ந்து கொள்ளாமல் கொஞ்சம் நெருக்கமாக வந்து அமர்ந்து கொள்வதும் ஒரு சுன்னாதான். முடியுமான வரைக்கும் நெருக்கமாக வந்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இங்கே பயான கேட்கலாம். கொஞ்சம் வெக்கப்படாமல் எழும்பிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் கடும் தூரமாக போவாங்க. வருத்தக்காராக்கள் மட்டும் கொஞ்சம் சாஞ்சிரிங்க, பிரச்சனை இல்லை. மத்தாக்கள் வாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த ஆன்மீக அமர்விலே மூன்றாவது அமர்வில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு தௌஹீதின் முக்கியத்துவம் என்ற ஒரு தலைப்பு தான். இந்த தலைப்பை நாங்கள் உணர்வு பூர்வமாக அணுகாமல் அறிவுபூர்வமாக அணுக வேண்டும். அதிகமானவர்கள் உணர்ச்சி வசப்பட்டுத்தான் இந்த கொள்கையை ஏற்றிருக்கிறார்கள். அறிவுபூர்வமாக அதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. தௌஹீத் என்பது ஒரு கொள்கை, ஒரு அகீதா. இதை எல்லோரும் உள்ளத்திலே முதலாவது பதித்துக் கொள்ளுங்கள். தௌஹீத் என்பது ஒரு கொள்கை, ஒரு அகீதா. அதுதான் இஸ்லாம். தௌஹீத் என்பது ஒரு பார்ட்டி, ஒரு இயக்கம் அல்ல. ஒரு இயக்கத்துக்கு ஆட்கள் சேர்க்கிற வேலை அல்ல தௌஹீத் என்பது. அது ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை கொள்கை. இந்த புரிதலோடு தான் நாம் இந்த தலைப்பை அணுக வேண்டும். அந்த வகையிலே முதலாவதாக சகோதரர்களே, தௌஹீதுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு முன்னால் தௌஹீத் என்றால் என்னென்று நமக்கு தெரியும். தௌஹீத் என்றால் என்ன? தெரிஞ்சொரால் சொல்லுங்களேன். தௌஹீத் என்றால் என்னன்னு? ஓரிரை கொள்கை, ஏகத்துவம். வேற உண்மையிலேயே அல்லாஹுவை ஒருவனாக ஏற்றுக்கொண்டு செயல்படுவதுதான் தௌஹீத். அல்லாஹ்வுக்கு எந்த நிகரும் இல்லை, அல்லாஹ்வுக்கு எந்த இணையும் இல்லை, அவன் ஒருவன் தான் என்ற கொள்கையை தான் நாங்கள் தௌஹீத் என்று சொல்கிறோம். உலமாக்கள், சலஃபு சாலிஹூன்கள் தௌஹீத் என்றால் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே அதை 3 வகையாக பிரித்து சொல்லி இருக்கிறார்கள். இந்த 3 வகைகளையும் ஒருவர் சரியான முறையிலே அறிந்து கொள்வதுதான் தௌஹீத் கொள்கை. இந்த 3ம் தெரியாட்டி அவருக்கு தௌஹீத் என்றா என்னன்னு தெரியாது. அதுல முதலாவது எல்லாருக்கும் தெரியும். என்ன முதலாவது வகை இந்த தௌஹீத்? மௌலைமார் சொல்ல தேவையில்ல, மத்தாக்கள் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். தௌஹீதுல முதலாவது வகை என்ன? ருபூபியத். ருபூபியத் ருபூபியத் என்றால் அல்லாஹ் மட்டும்தான் படைத்தவன், அவன்தான் உணவளிப்பவன், அவன்தான் பரிபாலிப்பவன், அவனுக்கு நிகராக இந்த விடயத்தில் யாரும் இல்லை என்று ஒருவர் உறுதியாக நம்பிக்கை கொள்வதுதான் ருபூபியத். இந்த முழு உலகத்தையும் அல்லாஹ் மட்டும்தான் படைத்திருக்கிறான். அவன்தான் எல்லோருக்கும் ரிஸ்க் வழங்கி கொண்டிருக்கிறான். அவன்தான் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். அவன்தான் மௌத்தாக்குறவன், அவன்தான் உயிர்ப்பிக்கிறவன். இதெல்லாத்தையும் அல்லாஹ் மட்டும்தான் செய்கிறான். இதில் அல்லாஹ்வுக்கு இணையாக துணையாக யாரும் கிடையாது என்று ஒருவர் உறுதியாக நம்புவது
தௌஹீதுடைய முதலாவது பகுதி. அதை நாங்கள் ருபூபியத் என்று சொல்றோம். ஒருவர் அவுலியாக்களும் மறைவான விடயங்களை அறிவார்கள் என்று நம்பிவிட்டால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கிவிடக்கூடிய ஷிர்குல் அக்பருக்குள் வந்துவிட்டார், பெரிய இணைவத்துக்குள் வந்துவிட்டார். அப்படி நம்பக்கூடியவர்களும் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அது ருபூபியத் என்று சொல்றது. இரண்டாவது வகை என்ன? தௌஹீதுடைய இரண்டாவது வகை சொல்லுங்க. உலூஹியத். உலூஹியத் உலூஹியத் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட ஒரு அடியான் தன்னுடைய அனைத்து வணக்கங்களையும் அல்லாஹ்வுக்கு மட்டும் செலுத்துவதுதான் உலூஹியத். அல்லாஹ் அல்லாதவருக்கு அவன் எந்த ஒரு வணக்கத்தையும் செலுத்த மாட்டான். இது ஒரு நடைமுறை சார்ந்த ஒரு விடயம். முதலாவது சொன்னது நம்பிக்கையோடு சார்ந்த ஒரு விடயம். இரண்டாவது சொல்லப்பட்ட விடயம் நடைமுறை சார்ந்த ஒரு விடயம். தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்டுக்கொள்வான், துஆ செய்து கொள்வான். கபரிலே அடக்கம் செய்யப்பட்ட ஒரு நல்லடியார் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரிடத்திலே சென்று என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிவிடு, என்னுடைய கஷ்டங்களை நீக்கிவிடு என்றெல்லாம் அவன் பிரார்த்தனை செய்ய மாட்டான். உலூஹியத்தை ஒருவன் சரியான முறையிலே அறிந்து நடைமுறைப்படுத்தினார். இதான் உலூஹியத். லா இலாஹ இல்லல்லாஹ். சுருக்கமா சொல்றேன். மூன்றாவது வகை என்ன? அஸ்மா வசிஃபாத். அஸ்மா வசிஃபாத் ருபூபியத்தை பொறுத்தவரையில ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்த காஃபிர்களும் அதை ஏற்றுக்கொண்டாங்க. உங்களை படைத்தவன் யார், வானத்திலே இருந்து மழையை பொழியை செய்தவன் யார் என்றால் அல்லாஹ்னு சொன்னாங்க. அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. கஅபத்துல்லாஹ்னு சொன்னாங்க. உலூஹியத் விடயத்தில் அவர்கள் மாறு செய்தார்கள். அதுபோல இன்றைக்கு முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் உலூஹியத்திலே மாறு செய்கிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வணக்கங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அஸ்மா வசிஃபாத் என்ற பகுதியில் வரலாற்று நெடுகிலும் அதிகமானவர்கள் வழிகட்டு போயிருக்கிறார்கள். அஸ்மா அசிஃபாத்தை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் தனக்கு சில அஸ்மாக்களை குறிப்பிட்டிருக்கிறான், திருநாமங்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுக்கு சில திருநாமங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தனக்கென்று சில பண்புகளை சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுக்கு சில பண்புகள் இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுக்கு இருப்பதாக சொல்லி இருக்கிற திருநாமங்களையும் பண்புகளையும் அப்படியே ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மறுக்க கூடாது, அந்த கருத்தை திரிவுபடுத்தக்கூடாது, அதுக்கு வடிவம் கொடுக்க கூடாது. அதான் அல் அஸ்மா வ சிஃபாத் என்று சொல்றது. இப்ப உதாரணத்துக்கு அல்லாஹ் தனக்கு என்ன என்ன பண்புகள் இருக்கின்றானோ அதை நாங்கள் அப்படியே ஈமான் கொள்ளணும். அதுல வேறொரு வடிவங்கள் கொடுக்க நாங்கள் முயற்சி செய்யக்கூடாது. அல்லாஹ் என்பவன் உயர்ந்தவன், அல்லாஹ் என்பவன் உயர்ந்தவன். உயர்வு என்ற பண்பு அல்லாஹ்வுக்கு இருக்குது. இதை நாங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அருஷின் மீது உயர்ந்திருக்கிறான். அந்த பண்பை நாம ஏற்றுக்கொள்ளணும். அர் ரஹ்மானு அலல் அருஷி இஸ்தவா. அளவற்ற அருளாளனாகி அல்லாஹ் அருஷின் மீது உயர்ந்திருக்கிறான். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு தடவை ஒரு மஜ்லிஸிலே இதை படிப்பித்துக் கொண்டிருந்தார்கள். அர் ரஹ்மான் அலல் அருஷி இஸ்தவா என்று படிப்பித்துக் கொண்டிருந்தாங்க. அப்போது அந்த சபையிலே இருந்த ஒரு மனிதர் எழுந்து கேட்டார், கைஃப என்று கேட்டார். கைஃப் என்ன கருத்து? எப்படி? அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்றால் அந்த வடிவம் எப்படி என்று கேட்டார். அப்போது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்ன விடை,
இந்த அஸ்மா வ சிஃபாத் விடயத்திலே நம்முடைய உள்ளங்களில் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டிய விடை என்ன சொன்னாங்கண்டா, அல் இஸ்திவாஉ மஅலூம், அல் இஸ்திவாஉ மஅலூம், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பது அறியப்பட்ட விடயம். வல் கைஃப் மஜ்ஹூல், எப்படி இருக்கிறான் என்ற விடயம் அறியப்படவில்லை. வல் ஈமானு பிஹி வாஜிப், அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் என்பதை நாங்கள் ஈமான் கொள்வது கடமை. வஸ்ஸுஆலு அன்ஹு பித்அத்துன், அது தொடர்பாக கேள்வி கேட்பது பித்அத். பித்அத் நம்ம சொல்றோம் தானே, அகீதா ரீதியான ஒரு பித்அத். அது உடனே மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, இந்த கேள்வி கேட்டவர் யார், அவர் ஒரு கெட்டவர், அவரை அந்த மஜ்லிஸை விட்டு வெளியாக்கி விடுங்கள் என்று சொன்னார்கள். அஸ்மா வ சிஃபாத் விடயத்திலே, அல்லாஹ்வுடைய விடயத்தில் கேள்வி கேட்பது கூட பித்அத் தான். அல்லாஹ்வுக்கு திருநாமங்கள் இருக்கிறது என்றால் நம்பணும், பண்புகள் இருப்பதென்றால் நம்பணும். அது எப்படி என்ற வடிவம் எல்லாம் கொடுக்க முடியாது, கேட்கவும் முடியாது. அதுபோல அஸ்மா வ சிஃபாத்தில் இன்னொரு விடயம் இருக்குது. அல்லாஹ் தனக்கு எந்த பண்புகள் இருக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறானோ அதை நாங்களும் எப்படி சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுக்கு அது இருக்க முடியாது என்று சொல்ல வேண்டும். உதாரணத்துக்கு லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் குர்ஆன்ல இருக்குது. ஆயத்துல் குர்சி ஓதுறோம் தானே, இதோட கருத்து என்ன? லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், அல்லாஹ்வுக்கு சோர்வு கிடையாது, தூக்கம் கிடையாது. சின்ன தூக்கமும் இல்லை, பெரிய தூக்கமும் அல்லாஹ்வுக்கு இல்லை. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், அந்த பண்பு எனக்கு இல்லை என்று சொல்லிட்டான். நாங்களும் எப்படி சொல்லணும், அந்த பண்பு அல்லாஹ்வுக்கு கிடையாது. அதிலிருந்து அல்லாஹ்வை நாங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும். உலமாக்கள் அதை தன்ஸீஹ் என்று சொல்லுவார்கள். அதுபோல அல்-துல், அநியாயம் செய்வது. அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய அடியார்களே, எனக்கு நான் வாஜிபாக்கி கொண்ட ஒரு விடயம் இருக்குது, அல் அத்ல், நீதம். எனக்கு நான் ஹராமாக்கி கொண்ட ஒரு விடயம் இருக்குது, அல்-துல், அநியாயம். அதை உங்களுக்கு மத்தியிலும் நான் ஹராமாக்கி விட்டேன். நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்ய வேண்டாம். இப்ப இந்த ஹதீஸுல் குதுசியிலிருந்து நாம் என்னத்தை படிக்க வேண்டாம், அல்லாஹ்வுக்கு லுல்ம் என்ற பண்பு இருக்காது. அல்லாஹ் அடியார்களுக்கு அநியாயம் செய்யவே மாட்டான். நம்பணும் நாங்க. அப்படியோ இதான் அஸ்மா வ சிஃபாத் என்று சொல்றது. இந்த ஒரு நம்பிக்கை தௌஹீதுடைய விஷயத்திலே அறிவுபூர்வமாக நம்மிடத்தில் கட்டாயம் வர வேண்டும். அப்ப தௌஹீதை நாங்கள் விளங்க வேண்டும் என்றால் இந்த மூன்று வகைகளையும் வைத்து விளங்க வேண்டும். முதலாவது என்ன வகை? ருபூபியத், உலூஹியத், அஸ்மா வ சிஃபாத். இதை நான் ஒரு 10 நிமிடங்களுக்குள்ள சுருக்கமாக சொல்லியிருக்கேன். விரிவா படிக்கணும். இதை படித்து இந்த கொள்கையை விளங்கி இந்த கொள்கையின் அடிப்படையில் வாழ்வதுதான் தௌஹீத், கொள்கை, அகீதா. இப்ப இரண்டாவது உடையதுக்குள்ள வாரம். இந்த தௌஹீத் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்ளணும். அல்லாஹு தஆலா எனக்கு அருள் செய்திருக்கிறான். நான் தௌஹீதை படித்திருக்கிறேன், தௌஹீத் கொள்கையை படித்திருக்கிறேன், விளங்கி இருக்கிறேன். அது ஒரு நிஅமத். அதன் முக்கியத்துவத்தை விளங்கி நான் அதை படிக்க வேண்டும். உலமாக்கள் சொல்லுவார்கள், சில முக்கியத்துவங்களை சொல்லுகிற போது முதலாவது சொல்லுவார்கள், அல்லாஹு தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் இந்த உலகத்தில் எதற்காக படைத்திருக்கிறான்? எதற்கு? எனக்கு இபாதத் செய்வதற்காகத்தான் என்று சொல்றான். இபாதத் செய்வதென்றால் ஒருவர்கிட்ட தௌஹீத் கொள்கை இல்லாமல் இபாதத் வருமா? தௌஹீத் கொள்கை இல்லாம இபாதத் வருமா? என்ன கவனிங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். தௌஹீத் கொள்கை இல்லாம இபாதத் வராது. எனவே ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருப்பது தௌஹீதுக்காகத்தான். முஹம்மது இப்னு அப்துல் வஹாப், அவர் பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்,
அல்லாஹ் உன்னை அவனுக்கு இபாதத் செய்வதற்காகத்தான் படைத்திருக்கிறான் என்பதை நீ அறிந்து கொண்டால், நீ ஒரு விடயத்தை அறிந்து கொள், தௌஹீத் என்ற கொள்கை இல்லாமல் ஒரு செயல் இபாதத் என்று சொல்லப்படாது. தௌஹீத் என்ற கொள்கை இல்லாமல் ஒரு விடயம் இபாதத் என்று சொல்லப்படாது. எதை போல? சுத்தம் இல்லாமல் தொழுகை இல்லை. அவர் சொல்ற உதாரணம், சுத்தம் இல்லாமல் தொழுகை இல்லை. அதுபோலதான் ஒருவருடைய இபாதத்திலே ஷிர்க் கலந்து விட்டால் அவருடைய இபாதத் பாழாகிவிடும். ஒருவருடைய சுத்தத்தில், தஹாரத்திலே ஹதத் என்ற சிறு தொடக்கு பெருந்தொடக்கு ஏற்பட்டு விட்டால் சுத்தம் இல்லை அவரிடத்தில். அதை போலன்னு சொல்றாங்க. எனவே தௌஹீத் கொள்கை இல்லாமல் இபாதத் கிடையாது. இது முதலாவது முக்கியத்துவம். அதை நாங்கள் எல்லோரும் பதிவு செய்ய வேண்டும். இரண்டாவதாக, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அனைத்து இறை தூதர்களும் அவர்களுடைய சமூகத்தில் முதலாவது பிரச்சாரம் செய்வது தௌஹீத் கொள்கையை தான். தௌஹீத் கொள்கை என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நூஹ் நபி எப்படி சொல்லியிருப்பாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹுன் ரசூலுல்லாஹ்னு சொல்லியிருப்பாரு. இப்ராஹிம் நபி எப்படி சொல்லியிருப்பாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிமு ரசூலுல்லாஹ்னு சொல்லியிருப்பாரு. அப்ப எல்லாருடைய முதன்மையான அழைப்பு லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அதைத்தான் நாங்கள் தௌஹீத் கொள்கை என்று சொல்கிறோம். அல்லாஹு தஆலா சூரத்துல் அம்பியா என்ற அத்தியாயத்திலே 25வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின், நபியே உமக்கு முன்னர் நாம் எந்த தூதரையும் அனுப்பவில்லை, இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅ்புதூனி, வணக்கத்துக்குரிய நாயன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, எனக்கு மட்டும் நீங்கள் வணக்கம் புரியுங்கள் என்று அவர்களுக்கு வஹி அறிவிக்காமல் உமக்கு முன்னர் எந்த தூதரையும் நாங்கள் அனுப்பி வைக்கவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்துக்கு வந்த எல்லா தூதர்களுடைய முதலாவது தஅவா லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அப்படி என்றால் இந்த தௌஹீத் என்ற கொள்கை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. உள்ளத்திலே நீங்கள் அதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக சுருக்கமாக சொல்லுகிறேன். இது இரண்டாவது விடயம். மூன்றாவது விடயம், சகோதரர்களே, எங்களுடைய அழைப்பு பணி, நாம் அழைப்பு பணி செய்கிற போது மக்களுக்கு மத்தியிலே முதன்மையாக நாங்கள் செய்ய வேண்டிய அழைப்பு பணி என்ன தெரியுமா? அந்த மக்களுக்கு இந்த தௌஹீத் கொள்கையை சொல்ல வேண்டும். அதான் முதன்மையானது. அதுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். ஆனா இன்றைக்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும், நல்ல தெளிவை தர வேண்டும். நம்முடைய அழைப்பு பணிகளில், தஅவா களங்களிலே அகீதாவுடைய விடயத்தை விட சட்ட விடயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஒரு சட்ட வகுப்பு நடத்தப்பட்டால் அது கூடுமா கூடாதா, சரியா பிழையா என்ற விடயத்தில் தான் முக்கியத்துவம். அதை படிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா தஅவா பணியில் முதன்மைப்படுத்த வேண்டியது எது? தௌஹீத் கொள்கை தான். உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டுக்கு ஒரு நபித்தோழரை தாயியாக அனுப்பி வைத்தார்கள். யார் அந்த நபித்தோழர்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அவரை ஒரு தாயியாகத்தான் அனுப்பினாங்க அங்க தஅவா செய்யறதுக்கு. அவரை அனுப்புகிற போது முதலாவது அவருக்கு சொன்ன விடயம் என்ன தெரியுமா? இன்னக தக்தமு அலா கௌமின் மின் அஹ்லில் கிதாப் என்று சொன்னாங்க. முதலாவது விடயம், நீங்கள் போகக்கூடிய அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அஹ்லுல் கிதாப், வேதத்தை உடைய மக்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள். இந்த விடயம் நமக்கு எதை உணர்த்துது? தஅவா செய்கிற போது நாம் யாருக்கு தஅவா செய்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்குறாங்க. முதலாவது, நீங்க போற இடம், அந்த இடத்திலே வாழக்கூடிய மக்கள் அஹ்லுல் கிதாப்.
மக்களை அறிந்து தாவா செய்ய வேண்டும். எல்லார்ட்டையும் ஒரே விதமா தாவா செய்ய இயலாது. மக்களை அறிந்து தாவா செய்ய வேண்டும். அடுத்ததா சொன்னாங்க, அந்த மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் போய் முதலாவது சொல்ல வேண்டிய கொள்கை தௌஹீத் என்று சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ் ஒருவன்ங்கிறத சொல்லிக் கொடுங்க. ருபூபியத்தில, உலூஹியத்தில, அஸ்மா வசிஃபாத்தில அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை துணை கிடையாது என்பதை சொல்லிக் கொடுங்கள். அதை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டால் அடுத்ததா சொல்லுங்க, 5 நேரம் தொழணும் என்று சொல்லிக் கொடுங்க. அவர்கள் தொழுதால் ஜகாத்து கொடுக்கணும்ங்கிறத சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் இப்னு ஜபலுக்கு சொல்லி அனுப்பிய விடயம். அப்ப இதுல முதலாவது என்ன சொல்லி கொடுத்தாங்க? தௌஹீத். இப்ப நாங்க லுக்மான் அல் ஹக்கீம் என்ற பாடம் படிச்சிருக்கீங்களா? லுக்மான் என்ற ஒரு நல்லடியார், அவர் தன் மகனுக்கு செய்த உபதேசங்களை பத்தி படிச்சிருக்கிறோம். அதுல அவர் மகனுக்கு செய்த முதலாவது உபதேசம் என்ன? வாப்பாமாருக்கு தெரியணும், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காது. அப்போ தந்தைமார்கள் தன் பிள்ளைகளுக்கு முதன்மையாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய விடயம் எது? தௌஹீது தான். அந்த கொள்கையை சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய மகன், நம்முடைய மகள் ஷிர்கோடு மௌத்தாகிவிடக் கூடாது. அப்ப இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, தௌஹீத் கொள்கை ஒருவரிடத்தில் இருந்தால் அவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். தௌஹீத் கொள்கை இல்லாமல் செய்யப்படுகிற அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அது எப்படி என்றால், இப்ப அல்லாஹ்விடத்திலே ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எத்தனை நிபந்தனை இருக்குது? இப்ப நாம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான 2 நிபந்தனை இருக்குது. அல்லது இன்னொரு வகையில சொல்ல போனா, ஒரு அமல் சாலிஹான அமலாக அல்லாஹ்விடத்தில் கருதப்பட வேண்டும் என்றால் அதில் 2 நிபந்தனைகள் இருக்க வேண்டும். முதலாவது நிபந்தனை என்ன? இஹ்லாஸ். இஹ்லாஸ், அந்த அமலை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். இப்ப ஒருவர் தான் செய்கிற அமலில் ஷிர்க் வைத்தால் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஷிர்க் வைக்கிறேன்டா என்ன? மற்றவர்களுக்காக, மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக ஒரு அமலை செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்து அந்த அமலை செய்ய வேண்டும். அது தௌஹீத் கொள்கையின் ஒரு முக்கியமான அம்சம். அப்ப இஹ்லாஸ் இல்லாமல் ஒருவருடைய அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாதென்றால் தௌஹீத் கொள்கை என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. நமக்கு தெரிந்த ஒரு குர்ஆன் வசனம், சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி வசனங்கள், குல் இன்னமா பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹிதுன் என்று சொல்லிட்டு, ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, மறுமை நாளில் யார் தன்னுடைய ரப்பை சந்திக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறாரோ அவர் ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், அவர் சாலிஹான அமலை செய்யட்டும். சாலிஹான அமல் என்றால் இஹ்லாஸோட அந்த அமல் இருக்கணும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன்னுடைய ரப்புக்கு இபாதத் செய்கிற விடயத்தில் யாரையும் இணையாக கொண்டு வர வேண்டாம். இணை வைத்த நிலையில் ஒருவர் எந்த ஒரு அமலை செய்தாலும் அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் தௌஹீத் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இன்னும் சில இடங்களில் சொல்லுகிற போது, நீ ஷிர்க் வைத்து விட்டால் உன்னுடைய அமல் பாழாகிவிடும். அந்த அமலை அல்லாஹ் தஆலா பரத்தப்பட்ட புழுதியை போன்று ஆக்கி விடுவான், எந்த பிரயோசனமும் கிடையாது. எனவேதான் சகோதரர்களே, தௌஹீத் என்ற கொள்கையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை படித்து விளங்கி அல்லாஹ்வுக்காக நம்முடைய அமல்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். சிலருடைய அமல்கள் மறுமை நாளையிலே காணல் நீரை போன்றாகி விடுமா. காணல் நீர் என்றா என்ன? வெயில் நேரத்தில் தூரத்தில் பார்த்தா தண்ணி மிதக்கிறா போல இருக்கும், ஆனா கிட்ட போனா தண்ணி இல்லை. யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, இறை நிராகரிப்பாளர்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதுபோன்று
பெரும் ஷிருக்கு செய்யக்கூடியவர்கள் செய்கிற அமல்கள் எல்லாம் மறுமை நாளில் காணல் நீரை போல, அது ஏற்றுக்கொள்ளப்படாது, பிரயோசனம் கிடையாது. அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களை, இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறதுண்டா, ஒருவர் இந்த உலகத்திலே தௌஹீத் என்ற கொள்கையோடு வாழ்ந்து மௌத்தானால் தான் அவர் சுவர்க்கம் நுழையலாம். இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். தௌஹீதோடு வாழ்ந்து தௌஹீதோடு மௌத்தாகணும், அப்பதான் அவர் சுவர்க்கம் நுழையலாம். இப்ப நமக்கு தெரிந்த ஒரு வசனம் அடிக்கடி சொல்லப்படும், இந்த ஷிர்க பத்தி பேசக்குள்ள, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுகிற பாவங்களை மன்னிக்க மாட்டான், ஏனைய பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். இத விளக்கம் என்னண்டா, ஒருவர் இந்த உலகத்திலே ஷிர்குல் அக்பர், மிக பெரும் ஷிர்கோடு வாழுகிறார், அதற்காக தௌபா செய்யவும் இல்லை, அதே நிலையில் மௌத்தாகிவிட்டார், மறுமை நாளையில் அவருக்கு மன்னிப்பே கிடையாது. ஷிர்க் வைத்தார், உலகத்தில் திருந்தி மன்னிப்பு கேட்டார், அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வானா இல்லையா? உலகத்தில் ஏற்றுக்கொள்வான். அதே நேரத்தில் ஒருவர் வேற பாவங்களை செஞ்சார், பெரும் பாவங்கள், தௌபா செய்யல, மௌத்தாயிட்டார், அல்லாஹ் நாடினா மன்னிப்பான், இன்ஷா அல்லாஹ் நாடினா தண்டிப்பான். சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்றால் அதற்கு முதன்மையான நிபந்தனை தௌஹீத் கொள்கை இருக்க வேண்டும். தௌஹீத் பார்ட்டியில ஒரு மெம்பர் அறிக்கணும் நான் சொல்லல, நல்ல விளையம் கொடுங்க. தௌஹீத் இயக்கத்தில் ஒரு அங்கத்தவராக இருக்கணும்னு சொல்லல, தௌஹீத் கொள்கை இருக்கணும். தௌஹீத் கொள்கைண்டா என்னன்னு நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் உங்களுக்கு. சில வேளைகளில் ஒருவர் தௌஹீத் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அறிந்திருக்கிறார், ஆனால் பெரும்பாவம் செய்கிறார். அப்படி வருந்தானே சிலருக்கு, பெரும்பாவம் செய்து விட்டார். அல்லாஹ் நாடினால் அவரை மன்னிக்கலாம், மறுமை நாளில் நாடினால் தண்டிக்கலாம். அந்த தண்டனை என்பது நரகத்தில் நிரந்தரமாக இருக்காது என்பது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஒருவர் தௌஹீத் இல்லாமல் மௌத்தாயிருந்தா, ஷிர்கோட மௌத்தாயிருந்தா, குஃபரோட மௌத்தாயிருந்தா, அவர் மறுமை நாளில் நரகத்தில் நிரந்தரமா இருப்பாரா, தற்காலிகமா இருப்பாரா? நிரந்தரமா இருப்பார். அந்த தௌஹீதோட மௌத்தாயிருக்காரு, பெரும்பாவம் செஞ்சிருக்கிறார். அல்லாஹ் நாடினா மன்னிக்கலாம், அல்லாஹ் அவரை தண்டிக்க நாடிவிட்டால் அதற்குரிய தண்டனை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். அந்த தண்டனை என்பது நரகத்தில் நிரந்தரமாக இருக்காது. புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அடிக்கடி நாம் பயான்களிலே கேட்டுத்தான் இருப்போம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மறுமை நாளிலே நரகத்திலிருந்து கடைசியாக வெளியாக்கப்படுகிற மனிதர், சுவர்க்கத்துக்குள் கடைசியாக நுழைகின்ற மனிதரை பற்றி சொன்னார்கள். அவர் யாரெண்டா, அவர உள்ளத்தில் ஈமான் தௌஹீத் அணுவளவு இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. பாவம் செஞ்சதால அவருக்கு தண்டனை அனுபவிச்சு கொண்டே இருக்கிறாரு. அவர உள்ளத்தில் அந்த ஈமான் இருந்துச்சு தானே, தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ், அதன் காரணத்தால் அல்லாஹ் என்ன செய்வானாம், கடைசியாக அவர் வெளியாக்கப்படுற மனிதர் அவர் தான். அவரை வெளியாக்கி மாவுல் ஹயாத் என்ற தண்ணீருக்குள் விட்டு அவரை சுத்தப்படுத்தி எடுத்து அவரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானாம், நீ சுவர்க்கத்துக்குள் நுழைந்து விடு என்று சொல்லுவானாம். அவர் சொர்க்கத்துடைய வாயல்ல வந்து நின்று பார்ப்பாராம், சுவர்க்கம் நிரம்பி இருப்பது போன்று அவருக்கு ஒரு காட்சி கொடுக்கப்படும். உண்மை அல்ல, அப்படி அவருக்கு விளங்கும். அது திரும்ப வந்து அல்லாஹ் கிட்ட சொல்லுவார், யா அல்லாஹ், சொர்க்கத்துல கால் வைக்கவும் இடம் இல்லை, நுழைய இடம் இல்லை. கடைசியாக அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானாம், நீ சுவர்க்கத்துக்குள் நுழைந்து விடு, உனக்கு இந்த உலகத்தை போல 10 மடங்கு விசாலமுள்ள சுவர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுவானாம். அதை கேட்ட அந்த மனிதர் நம்ப முடியாமல் சொல்லுவாராம், யா அல்லாஹ், நீ அரசனுக்கெல்லாம் அரசனாக இருப்பதால் இந்த அடியானுடைய விடயத்தில் பரிகாசம் செய்கிறாயா? இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்தார்கள் என்பதை சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸை உலமாக்கள் சொல்லுகிற போது அவர் நரகத்திலே இருந்து வெளியாக்கப்படுவதற்கான காரணம் என்ன? அவர் உள்ளத்தில் இருந்த அந்த தௌஹீத் என்ற ஒரு கொள்கை, ஒரு அணுவளம் கொஞ்சம் தான் இருந்துச்சு, கண்ணுக்கே தெரியாது. இதெல்லாம் தௌஹீத் என்ற கொள்கையின் முக்கியத்துவம் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது.
அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஏற்றிருக்கிற விளங்கி இருக்கிற இந்த தௌஹீத் கொள்கை என்பது நம்மை மறுமை நாளில் சுவர்க்கத்துக்குள் நுழைவிப்பதற்கு உதவுகிறது. நரகத்திலே இருந்து நம்மளை வெளியாக்குவதற்கு அல்லது நரகம் நாம் நுழையாமல் இருப்பதற்கு நமக்கு உதவியாக வருகின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். யார் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காத நிலையில் மௌத்தாகிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைவார். யார் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிற நிலையில் மௌத்தாகிறாரோ அவர் நரகம் நுழைவார். ஷிர்க் என்பது என்ன? தௌஹீதுக்கு எதிரானது. ஒரு ஆள்கிட்ட தௌஹீத் இல்லாட்டி அவர்கிட்ட ஷிர்க் இருக்கின்ற அர்த்தம். அவர் ஷிர்க்கோட மௌத்தானா அவர் நரகம் போவார், தௌஹீதோட மௌத்தானா சுவர்க்கம் போவார். இந்த ஒரு விடயம் மட்டும் போதும் தௌஹீதுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த முக்கியத்துவத்தை புரிந்திருக்கிற நாங்கள் முதலாவதாக நாம் எல்லோரும் தௌஹீதை படிக்க வேண்டும், அகீதாவை படிக்க வேண்டும். ஒருவர் நான் தன்னை தௌஹீத்வாதி என்று சொல்லுகிறார், நான் தௌஹீத் கொள்கையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவருக்கு தௌஹீதண்டா என்னென்றே தெரியாது, அகீதாண்டா என்னென்றே தெரியாது. இப்படியான ஒருவர் எப்படி தான் ஒரு தௌஹீத் கொள்கையில் இருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? எனவேதான் இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கக்கூடிய நாம் எல்லோரும் முதலாவதாக இந்த தௌஹீத் என்ற கொள்கையை விளங்க வேண்டும், படிக்க வேண்டும். அதோடு சேர்ந்த அகீதா சார்ந்த விடயங்களை படிக்க வேண்டும். ஏனென்றால் கான ஸலஃபு யதஅல்லமூனல் அகீதத வத்தௌஹீத قبل حفظ القرآن. ஸலஃபுகள் குர்ஆனை மனனம் செய்வதற்கு முன்னால தௌஹீதையும் அகீதாவையும் படித்துக் கொள்வார்கள். ஒருவர்கிட்ட சரியான அகீதா இல்ல, சரியான தௌஹீதும் இல்ல, அவர் குர்ஆனை மனனமிட்டு என்ன பிரயோசனம்? அதனால் தான் குர்ஆனை மனனமிடுவதற்கு முன்னர் தௌஹீதையும் அகீதாவையும் அவர்கள் படித்துக் கொள்வார்கள். நாங்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு பேசப்படுகிற பேச்சுக்களிலே உணர்ச்சி வசப்பட்ட அடிப்படையில் நம்முடைய தஅவா நகர்வுகள் இருக்கக்கூடாது, அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். அகீதாவை முதலாவது கட்டாயம் படிக்கணும். தௌஹீத் கொள்கையை கட்டாயம் நாங்கள் அமர்ந்து பள்ளியிலே படிக்க வேண்டும். அப்படி படித்ததற்கு பிறகு அன்புக்குரிய சகோதரர்களே, வெளியிலே அந்த கொள்கைக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் இருப்பார்கள், அந்த கொள்கையை விளங்காத சகோதரர்கள் இருப்பார்கள். அப்ப எங்கட தஅவாவிலே எதை நாங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும்? அந்த தௌஹீத் என்ற கொள்கையை தான். அவர்களுக்கு நாம் அவர்கள் மீது இரக்கப்பட வேண்டும், அவர்கள் விடயத்தில் கவலைப்பட வேண்டும், அவர்கள் சுவர்க்கம் போக வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட வேண்டும். அந்த கவலையோடு, அந்த இரக்கத்தோடு, அந்த ஆசையோடு அவர்களுக்கு இந்த அகீதாவையும் தௌஹீதையும் கற்றுக் கொடுக்கிற பணியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஒருவன் வெளியில ஷிர்க்ல வாழ்றான், அவன் விடயத்தில் நாம் அவனை நரகவாதியாக ஆக்குவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. அவன் விடயத்தில் நாம் எல்லாரும் இறக்கப்படும். இன்றைக்கு தௌஹீத் கொள்கையை விளங்கிய பல சகோதரர்கள் ஒரு காலத்திலே ஷிர்கில் வாழ்ந்தவர்கள் தான், பித்அத்திலே வாழ்ந்தவர்கள் தான். அல்லாஹ் அவர்கள் விடயத்திலே இந்த கொள்கையை ஒரு அருட்கொடையாக கொடுத்திருக்கிறான். அப்ப கொள்கையை நாம் எல்லோரும் படிக்க வேண்டும். படிச்சாத்தான் சகோதரர்களே பித்அத் என்னன்னு தெரியும் நமக்கு. ஏனென்றால் நம்ம பித்அத் சொல்ற விடயத்திலே அகீதா சார்ந்த பித்அத்துகள் இந்த தௌஹீதை படித்தால் விளங்கும், அகீதாவை படித்தால் விளங்கும். பித்அத் என்பது அகீதாவிலும் இடம்பெறும். அகீதாவிலே இடம்பெறுகிற பித்அத்தை ஒருவர் செய்து விட்டார், அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார். அமல்களிலும் பித்அத் இடம்பெறும். அமல்களில் வருகின்ற பித்அத்தை ஒருவர் செய்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டார், அவர் பெரும்பாவம் செய்தவர். ரெண்டையும் நாங்க ஒன்றாக பார்க்க முடியாது. ரெண்டையும் ஒன்றாக பார்க்கிறோம் என்றால் என்ன காரணம்? நாம் அகீதாவை படிக்கல, தௌஹீதை படிக்கல. படிச்சா நமக்கு தெரியும் அகீதாவில எப்படி எப்படி எல்லாம் பித்அத் உருவாகும் தெரியும். அப்ப அந்த விடயத்தை நாம் எல்லோரும் கட்டாயமாக உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டும்.
அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தௌஹீதை படித்திருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம், தௌஹீத் கொள்கையோடு வாழுகிறோம் என்று சொன்னால் கடைசி வரைக்கும் அந்த கொள்கையிலே வாழ்ந்து மௌத்தாகணும் இன்ஷா அல்லாஹ். அதுல நாம மிக உறுதியாக இருக்கணும், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். சிலர் அந்த கொள்கையில் வந்து கடைசி காலகட்டத்திலே அதற்கு மாற்றமான கருத்துக்களுக்குள் சென்று அவர்கள் அப்படியே தடம் புரண்டு விட்டார்கள், வழி தவறி விட்டார்கள். அல்லாஹ் அதிலே இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். கடைசி வரைக்கும் இருக்கணும். எந்த இழப்புகள் வந்தாலும் இந்த தௌஹீத் கொள்கையை நாங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது, அதை இழந்து விடக்கூடாது. வரலாற்றிலே நாங்கள் படித்த ஒரு சம்பவம், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. அவரை பற்றி தெரியாத இளைஞர்கள் இருக்க முடியாது, கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அவர்தான் மதீனாவுக்கு முதலாவது அனுப்பப்பட்ட ஒரு தாய், மதீனாவுக்கு முதலாவது அனுப்பப்பட்ட ஒரு முஹாஜிர் அவர்தான். ஒரு வருட காலம் அவர் மதீனாவிலே முயற்சி செய்து மக்களுக்கு குர்ஆனை இஸ்லாத்தை படிப்பித்த ஒருவர். அவருடைய வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிற போது அவர் மக்காவிலே ஒரு உயர்ந்த குலத்தில் ஒரு செல்வ சீமாட்டியின் பிள்ளை. மக்காவிலே எந்த உடுப்பு முதலாவது வந்தாலும் அதை முதலாவது வாங்கி அணிபவர் அவர்தான். வித்தியாசமான மனம் பூசிக்கொள்வார். ஒரு பாதையால் அவர் சென்றால் மக்கள் சொல்லுவார்களாம், முஸ்அப் இந்த பாதையால போயிருக்கிறாரு. இவர் தௌஹீத் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டார். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வணக்கம் புரிய வேண்டும் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற போது தாய் அவருடைய விடயத்திலே எச்சரிக்கை செய்கிறார். இந்த மார்க்கத்தை விட வேண்டும், இந்த கொள்கையை விட வேண்டும். அதை நீ விடவில்லை என்றால் இந்த வீட்டில் நீ இருக்க முடியாது, நீ வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும். உனக்கு என்னுடைய சொத்தில் எதுவுமே கிடையாது. இந்த இடத்திலே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்தது தௌஹீத் என்ற கொள்கை, இரண்டாவது தாய், பொருளாதாரம். எதை முதன்மைப்படுத்தினார்? கொள்கை. அதான் கொள்கைங்கிறது, ஷிர்க்குக்கு எதிரானது. உடனே அவர் தாயை விட்டு வெளியேறுகிறார், அனைத்து சொத்துக்களையும் அல்லாஹ்வுக்காக இழந்து போகிறார். அதனால் தான் ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கட்டத்திலே அழுதார்கள். சாப்பிடுகிற போது முஸ்அபை நினைத்து அழுதார்கள். ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்காக நிறைய இழந்தவர் முஸ்அப், இந்த கொள்கைக்காக. அவர் மௌத்தாகிற போது, உஹது என்ற யுத்தத்திலே அவர் மௌத்தாகிறார், ஷஹீதாக்கப்பட்டார். அவர் மௌத்தான போது ஒரு துணியோடு தான் மௌத்தானார், ஒரு துணியோடு தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை, அவர்களிடத்தில் இருக்கிற துணியை கொண்டு கஃனிட வேண்டும். ஆனால் இவரிடத்தில் இருந்த துணி கஃனிடுவதற்கு போதாமல் இருந்தது. தலையிலே இருந்து மறைத்து கொண்டு வந்தார்கள், கால் பகுதி தெரிந்தது. கால் பகுதியிலே இருந்து மறைத்து கொண்டு வந்தால் தலைப்பகுதி தெரிந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தலை பகுதியிலே இருந்து நீங்கள் மறைத்து கொண்டு வந்து கால் பகுதியிலே இதுஹர் என்ற புட்களை வைத்து அவரை கஃனிடுங்கள் என்று சொன்னார்கள். எந்த இழப்புகள் வந்தாலும் தௌஹீத் என்ற கொள்கையை நாம் இழக்கக்கூடாது. அதான் பாடம். யாருடைய திருப்திக்காகவும் தௌஹீத் என்ற கொள்கையை நாம் இழக்கக்கூடாது. கொள்கை, அகீதா. உங்களுக்கு தெரியும், சஅத் இப்னு அபில் வக்காஸ் ரலியல்லாஹுடைய சம்பவம். இவர் ஆரம்பத்தில் தௌஹீதை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டவர். இப்போது இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார், இந்த தௌஹீத் கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பது அவருடைய தாய்க்கு தெரிய வந்து விட்டது. உடனே தாய் சொல்றா, நீ இந்த கொள்கையை விடணும், இந்த மார்க்கத்தை விட வேண்டும். அதை விடவில்லை என்றால் நான் சாப்பிடவும் மாட்டேன், பருகவும் மாட்டேன், உண்ணாவிரதம் இருந்து நான் மௌத்தாயிருவேன். சில கட்டங்கள்ல சில தாய்மார்கள் அப்படித்தான் பிள்ளைகளை வலிக்கு கொண்டு வரதுக்கு சொல்றது. அவர் கொள்கையில உறுதியா இருந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய தாயே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு 100 உயிர்களை தந்து, 100 உயிர்களை தந்து நீங்கள் சாப்பிடாமலும் பருகாமலும் இருந்து ஒவ்வொரு உயிராக போனாலும்
நான் இந்த கொள்கையை விட மாட்டேன்னு சொன்னார். ஏன்னா அந்த கொள்கையின் முக்கியத்துவத்தை அவர் புரிந்தார், உணர்ந்தார். அந்த கொள்கையோடு மௌத்தானால் தான் சுவர்க்கம் என்பதை அவர் உறுதியாக நம்பினார். அது அகீதா. அதனால் தான் தாய் கடைசியில பார்த்தா மகனை வழிக்கு கொண்டு வரையிலா, கடைசியில் அவர் உண்ணாவிரதத்தை கைவிட்டு விட்டு சாப்பிட தொடங்கினார், பருக தொடங்கி விட்டார். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, யாரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டியும் இந்த கொள்கையை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது, இழக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் நாம் அதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை உள்ளத்திலே பதிவு செய்யுங்கள். அப்ப இந்த கொள்கையை நாம் படிக்க வேண்டும், இந்த கொள்கையில் கடைசி வரைக்கும் உறுதியாக வாழ வேண்டும், அதே கொள்கையில் நாங்கள் மௌத்தாக வேண்டும். அருமை சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு வாழுகிற போதும் அப்படித்தான் இருந்தார்கள். மௌத்தானதுக்கு பிறகும் அந்த கொள்கையில உறுதியாக தான் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தான உடனே சஹாபாக்களுக்கு மத்தியில 2-3 அபிப்பிராய பேதங்கள் உருவாச்சு. சிலர் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ன மௌத்தான்னு சொன்னாங்க, அவர் வருவார். இப்ப இந்த கட்டத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே எழும்பி சொன்னார்கள், யார் முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தாரோ முஹம்மத் மௌத்தாகிவிட்டார், யார் அல்லாஹுவை வணங்கி கொண்டிருந்தாரோ நிச்சயமாக அல்லாஹ் என்பவன் மௌத்தாக மாட்டான், அவன் உயிருள்ளவன் என்று சொன்னார்கள். கஷ்டங்கள் வருகிற போது, அபிப்பிராய பேதங்கள் வருகிற போது கூட அந்த கொள்கையில் அவர்கள் மிக உறுதியோடு தான் இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் நிறைய வெற்றிகள் கிடைத்துக் கொண்டே இருந்துச்சு. பிரதான படை தளபதியாக இருந்தவர் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள். மக்களுக்கு மத்தியில ஒரு சின்ன ஒரு சில பேச்சு வெளியாகிட்டு அப்படின்றால் ஹாலிதுடைய வீரத்தால தான் இவ்வளவு வெற்றியும் கிடைக்கிறது என்றா போல வந்துச்சு. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிரதான படை தளபதி பொறுப்பிலே இருந்து ஒரு கட்டத்திலே நீக்குகிறார்கள். அதுக்கு வேறு சில காரணங்கள் இருந்தாலும் இந்த ஒரு காரணத்தையும் உலமாக்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், தௌஹீதின் ஊடாகத்தான் முஸ்லிம்களுக்கு வெற்றி தொடராக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. உறுதியாக இருந்தார்கள் கடைசி வரைக்கும். வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் இது அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து வருகிறது என்ற அந்த அகீதா உறுதியாக அவரிடத்திலே இருந்தது. அந்த உறுதி நம்மிடத்திலும் வர வேண்டும் என்பதை இன்றைய தர்பியாவிலே எனக்கும் உங்களுக்கும் நான் ஆழமாக பதிவு செய்ய விரும்புகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசியாக நம்மிடத்திலே தௌஹீத் என்ற கொள்கை உறுதியாக இருக்கிறது, பூரணமாக இருக்கிறது என்று சொன்னால் இன்னொரு முக்கியமான விடயத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. நம்மள்கிட்ட நல்ல அஹ்லாக் இருக்கும். யாரிடத்தில் நல்ல அஹ்லாக்குகள் பண்பாடுகள் வரவில்லையோ அவருடைய தௌஹீத், அவருடைய அகீதா பூரணம் அடையவில்லை. இவர் மார்தட்டி நான் ஒரு தௌஹீத்வாதி என்று எவ்வளவுதான் சொன்னாலும் அவற்றை நல்ல அஹ்லாக் வராட்டி அவர் தௌஹீத் என்பது பூரணம் அடையவில்லை. நல்ல அஹ்லாக்குகள் நம்மிடத்திலே வர வேண்டும். இந்த தௌஹீத் கொள்கை இருந்தால் நல்ல அஹ்லாக்குகள், நல்ல பண்புகள் நம்மிடத்திலே கட்டாயம் வர வேண்டும். இது ஒரு விடயம். இன்னொரு விடயம், அன்புக்குரிய சகோதரர்களே, ஷைத்தானை பொறுத்த வரையில இந்த ஷிர்க் வைக்காத மக்களுக்கு மத்தியிலே, தௌஹீத் அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையோடு வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே ஒரு விடயத்தில் அவன் மிக கவனமாக செயல்படுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அரேபிய தீபகற்பத்திலே தான் வணங்கப்படுவேன் என்ற விடயத்தில் ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். அந்த மக்கள் ஷிர்க் வைக்க மாட்டாங்க. வலாக்கின் அத்தஹ்மீஷ் பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே பகை உணர்வுகளை உருவாக்குற விடயத்தில் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய ஃபித்னாய் தான். நாங்கள் தௌஹீத் கொள்கையை படித்திருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம், அந்த கொள்கையின் அடிப்படையிலே வாழ வேண்டும் என்று துடிக்கிறோம், பிரச்சாரம் செய்கிறோம். ஆனால் எங்களுக்கு மத்தியிலே, எங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே ஷைத்தான் பகை உணர்வுகளை உருவாக்குகின்ற விடயத்தில் நம்பிக்கை இழக்கல்ல, அந்த வடிவத்தில் வருவான்.
அந்த வடிவத்தில் வந்துட்டா இந்த தௌஹீத் என்பதெல்லாம் கடைசியில இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இந்த விடயத்திலும் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவர் தன்னை தௌஹீத்வாதி என்று வெறும் வாய்ப்பேச்சினால் சொல்வது என்பது தௌஹீத் அல்ல. நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், சில பிழையான புரிதல் இருக்குது. தௌஹீத் என்றா பார்ட்டி, இயக்கம். அண்மை காலத்திலே நாம் சந்தித்த சில குழப்பங்கள், ஃபித்னாக்களுக்கு காரணம் இதான். தெளிவாக சொல்லுகிறோம், தௌஹீத் என்பது ஒரு இயக்கம் அல்ல. தௌஹீத் என்பது அகீதா, அடிப்படை கொள்கை. இந்த உலகத்திலே முஅ்தஸிலாக்கள் என்ற ஒரு பகுத்தறிவாதம் பேசிய ஒரு வழிகட்ட இயக்கம் இருந்துச்சு. அவர்களுடைய 5 கோட்பாடுகளில் முதன்மையான கோட்பாடு தௌஹீத். அவர்கள் தங்களை அஹ்லு தௌஹீத் என்று அழைத்துக் கொண்டார்கள். ஆனா அவங்க சொன்ன தௌஹீத் என்னண்டா, அல்லாஹ்வுக்கு திருநாமங்கள் இருக்கின்றன, பண்புகள் கிடையாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், ஆனால் கண் இல்லாமல் பார்க்கக்கூடியவன். அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அவன் கேள்வி இல்லாமல் கேட்கக்கூடியவன். இந்த சிஃபத் பண்புகளை மறுத்து திருநாமங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் முஅ்தஸிலாக்கள். அவர்கள் அதை தௌஹீத் என்று சொல்லி வரலாற்றிலே தங்களை தௌஹீத்வாதிகள் என்று சொன்னார்கள். அப்படி சொல்வதால் நாங்கள் தௌஹீத்வாதியாகிவிட முடியாது. அதைத்தான் சொல்லுகிறேன். அது கொள்கை. சில நேரத்திலே அடிப்படை கொள்கை அகீதா ஒரு பக்கம் இருக்கும், சில மஸ்அலாக்கள், மார்க்க சட்டதிட்டங்கள் இருக்கும். மார்க்க சட்டதிட்டங்களில் தெளிவான ஆதாரங்கள் உள்ள மார்க்க சட்டங்கள் இருக்கின்றன, அதை நாங்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். சில சட்டங்கள் இருக்கும், அது ஆய்வுக்குரியது. 2 கருத்து இடம்பாடு இருக்கும். அப்படி இடம்பாடுள்ள விடயத்தில் ஒருவர் ஒரு கருத்தை எடுப்பார், இன்னொருவர் இன்னொரு கருத்தை எடுப்பார். இதிலே சரி கண்டால் 2 கூலி, பிழை கண்டால் 1 கூலி. இந்த விரிந்த உள்ளம் நமக்கு வரும். அந்த சட்ட விடயத்தை கொண்டு போய் நாங்கள் தௌஹீத் என்ற கொள்கையோடு லிங்க் பண்ணக்கூடாது. அப்படி ஒருவர் செய்து விட்டால் இவர் ஒரு தௌஹீத்வாதியா என்று கேட்க முடியாது. தௌஹீத் என்பது கொள்கை, அது அடிப்படை. சட்டங்கள் என்ற பகுதி என்பது வேறு. அதிலும் ஆய்வுக்குரிய சில விடயங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு சாரார் சரி காணலாம், ஒரு சாரார் பிழை காணலாம். அது ஆய்வுக்குரிய விடயம். அதை நாங்கள் உட்கார்ந்து படிக்க வேண்டும். அதிலே விரிந்த உள்ளம் வர வேண்டும். ஏனென்றால் இப்படியான சில சட்ட விடயங்கள் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு சில சகோதரர்கள் அது தௌஹீத் கொள்கை என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் தௌஹீத் என்ற கொள்கையை சரியான முறையில் படிக்கவில்லை. எனவேதான் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த தர்பியா வகுப்புக்கு பிறகு நாம் எல்லோரும் சரியான முறையிலே தௌஹீத் கொள்கையை படிக்க வேண்டும், அகீதாவை படிக்க வேண்டும், அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற பிரச்சாரத்திலே முதன்மையான பிரச்சாரமாக இந்த மக்களுக்கு மத்தியிலே தௌஹீதின் பால், அல்லாஹ் ஒருவன் என்பதன் பால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதன் பால் மக்களை நாம் அழைக்க வேண்டும். அது நம்முடைய கடமை. இல்லை என்றால் ஒரு கூட்டம் வெளியிலே வழி தவறிக்கொண்டே இருக்கிறது, பிழையான அகீதா கருத்துக்களோடு இருக்கிறது. ஒரு கூட்டம் இருக்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் நாம் என்ன கருத்து கொடுப்போம்? லா இலாஹ இல்லல்லாஹ்டா என்ன கருத்து ஓதப்படல கொடுத்தது? வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனா ஒரு கூட்டம் அத்வைதம் பேசுகிற ஒரு கூட்டம், வஹ்தத்துல் வுஜூத், எல்லாம் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கூட்டம், அதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்கு தெரியுமா? அல்லாஹ்வை தவிர சிருஷ்டி கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருளும் அல்லாஹுதான் என்று லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு விளக்கம் கொடுக்கிறார். நம்முடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழுவினர், ஒரு சிறிய குழுவினர், அடிப்படையில் அகீதா தெரியாத ஒருவர், அடிப்படையில் தௌஹீத் தெரியாத ஒருவர் என்ன செய்வார்? அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை சரி காண்பார். ஒரு கட்டத்திலே நம்முடைய இந்த களத்தில், தௌஹீத் கொள்கை என்று பேசப்பட்ட இந்த களத்திலே இருந்து வேலை செய்த ஒருவர் இன்றைக்கு நான் சொன்ன அந்த பிழையான அர்த்தத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்கக்கூடிய கூட்டத்துக்கு தலைமை தாங்குகிறார். அப்ப அவர் இந்த களத்தில் இருந்த போது தௌஹீதை படிக்கவில்லை. தௌஹீத் என்றால் என்ன என்று அவர் படிக்கவில்லை. நான் ஆரம்பத்தில் தான் சொன்னேன், இமோஷனல், உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் இதை அணுகக்கூடாது, அறிவுபூர்வமாக அணுக வேண்டும்.
அப்ப இந்த களத்துக்குள் இருக்கிற நாம் எல்லோரும் இந்த அகீதாவை தெளிவாக படிப்போம், அதிலே உறுதியாக இருப்போம். அல்லாஹு தஆலா அந்த விடயத்தில் எனக்கும் உங்களுக்கும் உறுதியை தந்தருள்வானாக. அதே நிலையில் வாழ்ந்து அதே நிலையில் நாங்கள் மரணிப்பதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.